கணக்கில் காட்டாத பணத்தை அல்லது தானாகவே முன்வந்து கூடுதல் தொகையை காட்டுவோருக்கான புதிய வரி விதிப்பு முறை குறித்த சட்ட திருத்தம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். ஒருவரிடம் 1000 ரூபாய் வருமான வரித்துறையால் கணக்கில் காட்டாத பணம் இருப்பதாக கொள்வோம். இதற்கு 60% வரியாக 600 ரூபாயும், இந்த வரிக்கு கூடுதலாக 25% வரித்தொகையான 150 ரூபாயும், இந்த 750 ரூபாய்க்கான 10% அபராதம் 75 ரூபாய் என வருமான வரித்துறை 825 ரூபாயை எடுத்துக்கொள்ளும். மீதமுள்ள 175 ரூபாய் மட்டுமே அந்த நபருக்கு கிடைக்கும். மற்றொரு உதாரணமாக, ஒருவர் தானாக முன்வந்து அடுத்த மாதத்திற்குள் உதாரணத்திற்கு 1000 ரூபாயை கூடுதலாக காட்டினால் இந்த தொகைக்கான 60% வரி 600 ரூபாய் மற்றும் இந்த தொகைக்கான 25% கூடுதல் வரியாக 150 ரூபாய் என எடுத்துக்கொண்டு மீதம் 250 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். இது ஒரு உதாரணம்தான். இந்த சட்ட திருத்தம் வரி ஏய்ப்பை குறைக்கும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். வரி ஏய்ப்பு செய்வது இனிமேல் மிக மிக கடினமாகிவிடும். அதை கண்டுபிடித்தால் அதனால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் அதிகமாகவும் ஒரு வரி செலுத்துபவர் மீது மிக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது உள்ள வரி சட்டங்கள் அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் இல்லை. இந்த மாற்றம் தற்போது உள்ள வரி சட்டங்களை மிகவும் கடுமையானதாக மாற்றியிருக்குதுன்னு தான் சொல்லுங்கள். வருமான வரித்துறை அதிகாரிகளே வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு தளர்வு அளிக்கும் முறைக்கு இதன் மூலம் முடிவு கட்டப்படும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வரி ஏய்ப்பு செய்பவர்கள் நிச்சயம் வரித்தொகையும் அபராத தொகையும் செலுத்தியே தீர வேண்டும் என்றும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்றும் வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.